சென்னையில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்துள்ள நிலையில் அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணா இணைந்திருக்கிறார். குணா, தற்போது சென்னையோட எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரங்கள் விழுந்து இருக்கு, அவற்றை அகற்றும் பணிகள் தற்போது தொடங்கியிருக்கா? சென்னையில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றோடு கூடிய மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சில மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மரங்களை அகற்றக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் துரிதமாக சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மரம் சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மரம் ஏதேனும் மின்கம்பங்கள் மீது விழுந்திருந்ததா அல்லது சாலையில் மட்டும் விழுந்திருந்ததா என கண்டறிந்து உடனடியாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உடனடியாக அகற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் கரையை கடக்கும் எனவும், இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தற்பொழுது 10 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பலத்த சூறை காற்று காலை முதலிருந்தே சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும், அதிலும் குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அதனுடைய வேகம் மேலும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய மரங்கள் கூட வேரோடு சாயக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி குணா, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.